பிரைஸ் தி லார்ட். இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்றை கேட்போமா? அமெரிக்க குடியுரிமை பெற்ற எமிலி ஜான்சன் தன்னுடைய கணவரை திருமணம் பண்ண பிறகு இந்தியாவில் வந்து செட்டில் ஆயிட்டாங்க. 30 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா அவங்க பிள்ளைங்களுக்கு இப்போ அமெரிக்காவில் வேலை கிடைக்கவும் குடும்பத்தோட அங்க செட்டில் ஆயிட்டாங்க. பேர பிள்ளைங்களை பிரிஞ்ச ஏக்கத்துல எமிலி படுத்த படுக்கையா ஆயிட்டாங்க. டாக்டர்ஸ் அவங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஜான்சன் வேற வழி இல்லாம பிள்ளைங்களை வர சொல்லி கூப்பிட்டு அமிச்சாரு. அவங்கள குடும்பத்தோட வந்து அம்மாவை பார்த்தாங்க. பேர பிள்ளைங்களை பார்த்த எமிலி ஜான்சன் பெட்ல இருந்து துள்ளி குதிச்சு எழுந்தாங்க. ஆமா, ஒரே பேர பிள்ளைங்களோட விளையாட்டு தான். ஜான்சனை கூப்பிட்டாங்க எமிலி. என்னங்க, நான் உங்களுக்காக அமெரிக்கா விட்டு இங்க வந்துட்டேன். ஆனா இப்போ நம்ம பேர பிள்ளைங்களோட இருக்கிறதுக்கு நம்ம அமெரிக்காவுக்கு போயிடலாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. அப்புறம் எல்லாரும் குடும்பமா அமெரிக்காவை நோக்கி பயணப்பட்டாங்க. இன்னைக்கு வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆமாங்க, ஒருவேளை டாக்டர் சொல்லியிருக்கலாம், அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னும் சில மாதங்கள் தான் நீங்க உயிரோடு இருக்கலான்னு. அல்லது உங்க சூழ்நிலை உங்களோட ஆயுசு நாட்களே குறைந்து போகிற மாதிரி செய்யலாம். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நீண்ட ஆயுசு காலத்தை தரப்போறேன்னு இன்னைக்கு வாக்களிக்கிறார். அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? God bless you all.